பிரான்சிஸ் கிரிக்கெட் லீக் போட்டிகளிலே அதிக ரசிகர்களை கொண்ட ஒரு தொடர்தான் ஐபிஎல். இந்தியன் பிரீமியர் லீக் 2025 ஆரம்பமாக போகின்றது. 2025 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் இம்மாதம் 22ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 25ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. இதற்காக வீரர்கள் பயிற்சியிலே தற்போது ஈடுபட்டு வருகின்றார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தமட்டில் மீண்டும் அஸ்வின் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். மீண்டும் தல தோனியை காண்பதற்காக ரசிகர்கள் காத்திருக்கின்றார்கள். 2008 முதல் ஐபிஎல் தொடர்களிலே அதிக தடவை சாம்பியன் பட்டத்தை வென்ற அணிகளில் ஒன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. 5 தடவைகள் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, 12 தடவைகள் அதிக தடவையாக ஒரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிய பெருமையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சாருகின்றது. இம்முறை ருத்ராஜ் காய்க்வாட் அணியின் தலைவராக கடமையாற்ற பிளெமிங் அணியினுடைய பயிற்றுவிப்பாளராக திகழ்கின்றார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இம்முறை தனது முதல் போட்டியில் இந்த ஞாயிற்றுக்கிழமை மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கின்றது சென்னை மைதானத்தில். மும்பை இந்தியனை பொறுத்த மட்டில் மொத்தமாக 5 தடவைகள் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றது. இம்முறை அணியின் தலைவராக ஹார்திக் பாண்டியாகவும் பயிற்றுவிப்பாளராக மஹேல ஜெயவர்தனவும் திகழ்கின்றார்கள். அதேபோன்று 3 தடவைகள் சாம்பியன் பட்டத்தை வென்று கடந்த முறை சாம்பியனாக இருக்கக்கூடிய அணிதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. இம்முறை அணியின் தலைவராக அஜிங்கே ரஹானே செயற்பட போகின்றார். அஜிங்கே ரஹானேயை பொறுத்த மட்டில் ஏலத்திலே அவர் எடுப்படவில்லை. இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் அணியின் தலைவராக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு இணைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதும் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. 2025 ஐபிஎல் ஆரம்ப போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை இம்முறை 22ஆம் தேதி சந்திக்கப் போகின்றது. கடந்த முறை பயிற்றுவிப்பாளராக இருந்தவர் தற்போதைய இந்திய அணியின் பயிற்றுவிப்பாளரான கௌதம் கம்பீர் இந்திய அணியின் தேசிய அணியின் பயிற்றுவிப்பாளர் என்பதால் இம்முறை ஐபிஎல் தொடரில் அவர் அந்த பதவியிலிருந்து விலகியிருக்கின்றார். ஐபிஎல் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது வருடம் 2008 தொடர்ச்சியாக விளையாடி வந்தாலும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இதுவரை சாம்பியன் பட்டத்தை வெல்லவில்லை. ஆரம்பத்திலே டெல்லி டேர்டெவில்ஸ் அணியாக இருந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தற்பொழுது இம்முறை அக்சர் பட்டேலின் தலைமையிலே களமிறங்குகின்றது. பதானி அணியின் பயிற்றுவிப்பாளராக இருக்கின்றார். லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ் அணியை இந்த அணி எதிர்கொள்ளப் போகின்றது. முதல் போட்டியில் டெல்லி மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையிலான போட்டி 24ஆம் தேதி இடம்பெறப் போகின்றது. டெல்லி அணியை பொறுத்தமட்டில் அக்சர் பட்டேலின் தலைமையிலும், லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ் அணியை பொறுத்தமட்டில் ரிஷப் பாண்டியின் தலைமையிலும் களமிறங்க இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆரம்பம் முதல் விளையாடி இதுவரை சாம்பியன் ஆகாத அணிகளில் மற்றொரு அணிதான் பஞ்சாப் கிங்ஸ் அணி. பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்தமட்டில் இம்முறை ஸ்ரேயாஸ் ஐயர் அணியின் தலைவராக திகழப் போகின்றார். அதேபோன்று ரிக்கி பாண்டிங்கினுடைய பயிற்றுவிப்பிலே இந்த அணி களம் காணப் போகின்றது. அதேபோன்று மற்றொரு அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இம்முறையும் பேட் கமின்ஸ் மற்றும் கோச்சாக இருக்கின்றார் டேனியல் விட்டோரி. இவர்களினுடைய இணைப்பிலே இந்த அணி களமிறங்க போகின்றது. சன் டிவியினுடைய அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அதேபோன்று அதிர்ஷ்டமற்ற மற்றொரு அணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அணிதான் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி. 2008 முதல் தொடர்ச்சியாக விளையாடி வந்திருந்தாலும் பெங்களூர் அணியை பொறுத்த மட்டில் இதுவரை அவர்களுக்கு சாம்பியன் பட்டம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஆனால் இம்முறை ஆண்டி ஃப்ளோவர் அணியினுடைய பயிற்றுவிப்பாளராக இருக்கின்றார். ஆனால் புதிய தலைவராக, இளம் தலைவராக ரஜத் பாட்டிதார் அணிக்குள் தலைமைத்துவத்தை வழங்கப்பட்டு அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். அதேபோன்று குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்த மட்டில் சுப்மன் கில்லின் தலைமையிலே களமிறங்க போகின்றது. ஏற்கனவே சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய ஒரு அணிதான் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி. ராஜஸ்தான் ராயல்ஸ் 2008ஆம் ஆண்டு முதலாவது ஐபிஎல் தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்த அணி. இந்த அணிக்கு மீண்டும் ராகுல் டிராவிட் கோச்சிங் குழாமுக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். சஞ்சு சாம்சனின் தலைமையில் ஒரு இளம் அணியாகவே இந்த அணி இம்முறையும் களமிறங்க போகின்றது. இம்முறை ஏலத்திலே 27 கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார் லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ் அணியினுடைய தலைவராக விளையாட போகும் ரிஷப் பாண்ட். அதே போன்று பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்தமட்டில் ஸ்ரேயாஸ் ஐயரை அணிக்குள் உள்வாங்கி இருக்கின்றது. 26 கோடி 75 லட்சம் ரூபாய் இந்திய மதிப்புக்கு அணியின் தலைவராக இவர் செயற்பட போகின்றார். மற்றும் மீண்டும் கொல்கத்தா அணிக்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். 23 கோடி 75 லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பில் வெங்கடேஷ் ஐயர். ஐபிஎல் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸை பார்க்கும் போது விராட் கோலி இதுவரை மொத்தமாக 804 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். அது அதிகூடிய ஓட்டங்கள். ஷிகர் தவானை பொறுத்தமட்டில் 768 ஃபோர்ஸ் பவுண்டரிஸ்களை விளாசி இருக்கின்றார் ஐபிஎல் போட்டிகளில். இதுதான் அதிகம். அதே போன்று மோஸ்ட் சிக்ஸஸ், அதிக சிக்ஸர்கள் 357 முன்னாள் வீரர் கிறிஸ் கெயில் விளாசி இருக்கின்றார். 357 சிக்ஸர்கள். அதே போன்று 175 ஓட்டங்களை ஒரு போட்டியிலே பெற்றமை இதுவே அதிகூடிய ஓட்டமாக இருக்கின்றது. ஜாய்ஸ்வாலை பொறுத்தமட்டில் 13 பந்துகளில் அரைச்சதம், வேகமான அரைச்சதம் மற்றும் 30 பந்துகளில் சதம், அதுவே வேகமான சதமாக காணப்படுகின்றது. பவுலிங் ரெக்கார்ட்ஸில் அதிக விக்கெட்டுகள் 205 விக்கெட்டுகள் சஹால். அதே போன்று அதிக டாட்ஸ் பால்ஸ் புவனேஸ்குமார் 1670 டாட் பால்ஸ் மற்றும்
சிறந்த பெஸ்ட் பவுலிங் எவரேஜ் மதிஷ பாத்திரன 17.41. ஒரு போட்டியில் அதிக விக்கெட்டுகளாக 6 விக்கெட்டுகள் 12 ஓட்டங்களுக்கு அல்சாரி ஜோசப் மற்றும் அதிக ஸ்டம்புகளாக மகேந்திர சிங் தோனி 43 ஸ்டம்ப்ஸ். அதனைத் தொடர்ந்து தினேஷ் கார்த்திக். 22ஆம் தேதி முதல் IPL போட்டிகள் இடம்பெறப் போகின்றன. அது பற்றிய விவரங்கள், ஸ்கோர் விவரங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்காக வந்து சேரும் இந்த தளத்தில்.